அவள் நினைச்சாதாங்க பரிதாபமா இருக்குது. இப்போ நித்திகண்ண பூரா ஐசா இருக்குது, புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிகையாவது போட்டீங்களா? தயவுசு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 20 நாள் காங்கிரசும் திமுகவும் போராடிட்டு இருந்தது. வார்த்தை கெஞ்சாத கொடுமையா கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு. அதை பத்தி ஏதாவது கேட்கறீங்களா? எங்க பையன் எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளவு கேவலம். அவர் அறிக்கை இனியோடைய அறிக்கை மாத்தி மாத்தி அறிக்கை விட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடை வைக்கலையே. அதிமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சிருக்கீங்க, இல்லாத கேள்வி கேட்கறீங்க. சார், எதிர்கட்சியா இருக்கும் போதும் கேட்கறீங்க, ஆளுங்கட்சியா போது இருக்கிறீங்க. ஆனா திமுக மட்டும் ஒண்ணுமே கேட்கறதில்ல. தீவிரம் பாலியல் நடக்குது, நடக்காத நாளே இல்லை. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாத மேடல் வைக்கிறீங்களா? இந்த 3 நாளைக்கு பத்தி பாத்தீங்கன்னா பபராவளயத்தில் வீதியில் விளையாடிட்டு இருக்கிற சிறுமிய 7 வயசு சிறுமிய ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் பண்ணாங்க. அதை பத்தி என்ன? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் ஏண்டைக்கு ஒரு 14 வயசு மதிக்கத்துக்கு ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் பண்றாங்க. பாலியல் நடக்காத நாளே இல்லை. கூட தூத்துக்குடியில் வந்து சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடகம் ஏன் இதை முழுமையா விளம்பரம் செய்யணும்? செஞ்சுட்டு பாருங்க. பத்திரிகையிலையும் ஊடகமே அதிமுகவை இறக்கி போடுறதுதான் தொடர் கதையா இருக்கு.